Hello everyone, myself Saravanan from Gate Acharya. So, நம்ம தொடர்ந்து ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்குறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானுடைய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் குரூப் ஏ கெஜெட் ஆஃபீஸர் போஸ்ட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா த போஸ்ட் இஸ் நோன் ஆஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் டெலிகம்யூனிகேஷன் ஏரியாவில் வாண்டடாக இருக்குது. ஸோ டெலிகம்யூனிகேஷன் சொன்னோன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வைஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் போஸ்ட். ITBPF அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து டெலிகம்யூனிகேஷன் டெக்னிக்கல் போஸ்ட் வாண்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். லாஸ்ட் டேட் 19th of February, total number of vacancies 48. ஸோ பிடிஎஃப்ல என்ன மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய குரூப் ஏ கெஜெட் ஆஃபீஸர் போஸ்ட், ரைட்? நீங்களும் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸை கோத்ரூ பண்ணி பாருங்க. பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி 19/2 நீங்கள் அப்ளை பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 48. மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பே ஸ்கேல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நியர்லி 1.5 lakh rupees as a salary வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 7th 8th பே கமிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குற போது தென் 30 years மேக்ஸிமம் ஏஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டடாக இருக்கு. அண்ட் தென் இந்த டேட் ஆன் ஆர் பிஃபோர் டேட் கொடுத்துருக்காங்க, பார்ன், ரைட்? ஸோ இந்த டீடைல்ஸு இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், ஹைட் வெயிட் இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஆஸ் பர் இது மேல் அண்ட் ஃபீமேல், ரைட்? அண்ட் தென் ஐ சைட்டு இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ரிலீஜியன் சம்மந்தமாக நீங்கள் வந்து டேட்டோஸ் போட்டிருந்தீங்கன்னா அக்செப்டடாக அந்த பர்டிகுலர் இதுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹவு டு அப்ளை இல்லை வந்து இந்த சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேல் கேண்டிடேட் இஸ் அப்ளிகேஷன் காஸ்ட் இஸ் அபவுட் 400 rupees அண்ட் ஓபிசி அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செஷனுக்கு. அதர் தன் தட் SC ST இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் இந்த பேயிங் ஃபீஸ் ஃபார் எக்ஸம்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தென் NOC இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல்ரெடி ஒர்க்கிங் கவர்மெண்ட் செக்டார் எம்ப்ளாயிஸ். அட்மிட் கார்டு வந்து ஃபார் பீப்புள் வில் பி கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்ஸ் யூ அப்ளைட் ஃபார் ரைட்டிங் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கேண்டிடேட் வில் அண்டர்கோ ஃபாலோயிங் ரிக்வயர்மெண்ட் டெஸ்ட். ஸோ ரைட், ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் போக முடியும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரேஸ், ரைட், லாங் ஜம்ப், ஷார்ட் புட் ஃபார் மேல் கேண்டிடேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைம்குள்ளே நீங்கள் வரணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் ஃபார் ஷார்ட் புட் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இது ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூ வில் பி மூவிங் இன் டு தி ரைட் அண்ட் இன்டு தி ரிட்டன் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி வரும். அப்புறம் ஃபைனலாக யூ வில் பி ஹேவிங் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் ஃபாலோட் பை இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ தென் டீடைல்ஸ் யூ கேன் கோ த்ரூ இட். பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் யுவர் ஐ சைட் ரிலேட்டட். ஸோ ரிட்டன் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு. டோட்டல் 100 marks, 2 hours session. And then either CBT or OMR based. Paper 1 is about general and paper 2 is about your technical paper. Electronics and instrumentations or electronics and communication இருக்கிறதுனால அவங்களுடைய டோட்டல் சிலபஸ் ஆட் அப் பண்ணி வச்சிருப்பாங்க. போத் எலக்ட்ரானிக் சிலபஸ் லைக் கண்ட்ரோல் சிஸ்டம், சிக்னல் சிஸ்டம், பேசிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், அனலாக், டிஜிட்டல், ரைட், கம்யூனிகேஷன், மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 50%, 45% அந்த மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ செக்கிங் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூவில் உங்களுக்கு ஒன்ஸ் குவாலிஃபைட் ரிட்டன் 5 times வந்து உங்களுக்கு கால் ஃபார் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ரைட்? ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கோத்ரூ பண்ணி பாருங்க இந்த பிடிஎஃப்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் திஸ் போஸ்ட் யூ ட்ரை டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ that's all. Students who are interested for this particular operations for ITBPF, right, assistant commandant telecommunication area for EC and electronics and instrumentation students, both male and female, ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இந்த இதில் ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு வில்லிங் ஆம்பிஷன் இருந்ததுன்னா யூ கேன் பிகம் அ டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட், ரைட்? நான் டெக்னிக்கல் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க சம் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இது ஒரு லக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னா டெக்னிக்கலாக உள்ள என்ட்ரி ஆகி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க, அப்ளை பண்ண வைங்க. ஆனால் பிஃபோர் திஸ் பர்டிகுலர் டேட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.